அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணியைப் போல காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், நல்ல நித்திரை, சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் யாவற்றையும் அளவில்லாமல் எனக்கு வழங்கிய என் ரப்பு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என்னை படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் மிகப்பெரிய கிருபையும் இரக்கமுமாய் இருக்கிறது. நான் இன்றைக்கு அழிந்து மண்ணோடு மண்ணாய் மகி போயிருக்க வேண்டியவன். என்னை மீட்டெடுத்து உளையான சேற்றிலிருந்து நிலையான ரட்சிப்புக்கு கொண்டு வந்த என் ரப்புவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு முன்பாக ஒரு முக்கியமான ஒரு சாட்சியாய் என் ரப்பு என்னை உங்களுக்கு மத்தியில் நிறுத்தி வைத்திருப்பதற்காக அவனுக்கு மென்மேலும் நன்றி செலுத்துகிறேன். நாம் அழைப்பு பணி செய்கின்றோம். நாம் மற்றவர்களை குறை சொல்லாமல் அழைப்பு பணி செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்தவம் என்பது அதில் உண்மை இல்லை. ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள மாட்டார்கள், ஒருவர் மீது ஒருவர் பழி சொல்ல மாட்டார்கள். எல்லாருமே ஒருவரை ஒருவர் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு போவார்கள். அங்கே தமிழ்நாடு கிறிஸ்தவ ஜமாத் என்று கிடையாது, அங்கே இந்திய கிறிஸ்தவ ஜமாத் என்று கிடையாது, அங்கே நான் இந்த ஜமாத்தை சேர்ந்தவன், அந்த ஜமாத்தை சேர்ந்தவன் என்று சொல்ல மாட்டார்கள். அவனுடைய வாயிலிருந்தும் புறப்படுகின்ற ஒரே வார்த்தை நான் கிறிஸ்தவன். அனைவரும் சொல்லுகின்ற ஒரே விஷயம் நான் இயேசுவின் ரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டவன். ஆக இப்படி ஒரு பொய்யான ஒரு மார்க்கத்திற்குள்ளே அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்கும்போது உண்மையான ஒரு மார்க்கத்தை கொண்டிருக்கின்ற நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த ஜமாத்தியரும் நாம் குறை சொல்லக்கூடாது. அவர்கள் குர்ஆனுக்கு முரண்பாடாக இருந்தால் எடுத்து சொல்லலாம். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைக்கு முரண்பாடாக இருந்தால் எடுத்து சொல்லலாம். மற்றபடி செயல்பாடுகள் எல்லா ஜமாத்திலும் அந்தந்த செயல்பாடுகள் குறைவற்ற வகையில் தான் இருக்கிறது. இவர்கள் 10-40 நாளைக்கு இவர்கள் தப்லீக் ஜமாத் என்று அழைத்து கொண்டு சென்றார்கள் என்றால் இங்கே இஷ்டத்திற்கு மாநாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. யாரையும் குறை சொல்ல முடியாது. அது அவர்களுடைய செயல்கள். அல்லாஹ் நிறைய பிரிவுகள் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறான். அந்த பிரிவுகள் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார், நிறைய பிரிவுகள் ஏற்படும் என்று. அந்த பிரிவுகளாக கூட இருக்கலாம், அதை நாம் குறை சொல்ல வேண்டாம். ஏனென்றால் கிறிஸ்தவத்திற்கு வரலாமா, மன்னிக்கவும், கிறிஸ்தவத்தை விட்டோ இல்லை இந்து மதத்தை விட்டோ இஸ்லாத்திற்கு வரலாமா என்று நினைக்கின்ற சிலர் இந்த வீடியோக்களை பார்த்தார்கள் என்றால் அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். ஆகையால் பேசும் பொழுது என்ன பேச வேண்டும், நாம் எதை பேச வேண்டும், அழைப்பு பணி, நம்மை எப்படி ரட்சிக்கப்பட்டோம், நாம் என்ன செய்கின்றோம், அழைப்பு பணி எவ்வளவு அழகாக செய்ய வேண்டும், அதை தெளிவாக அழகாக பேசினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எனக்கு இப்போ ரம்ஜான் முடிஞ்ச உடனே என்னுடைய சகோதரி, என்னுடைய தங்கை சித்தப்பா பொண்ணுடைய கணவர் இறந்து விட்டார். ஒரு செய்தி வந்தது, இந்த மாதிரி அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அப்படின்னு. சரி, நான் போயிருந்தேன். ரொம்ப வேதனையாக இருந்தது. ஒரே கிறிஸ்தவ கூட்டம். அதே கிறிஸ்தவத்தெலாம் பார்த்தீங்கன்னா மூஞ்ச அச்சடிச்ச மாதிரி இருக்கும். பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது கிறிஸ்டின் கூட்டம், கேங்குன்ட்டு. அது மாதிரி ஒரே கிறிஸ்தவ கூட்டம் சேரில் உட்காந்துக்கிட்டு ஒரே அழற மாதிரி அழுதுகிட்டு இருந்தது. பார்த்தேன். பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருந்தது. என்னடா இது, இப்படிப்பட்ட இவர்களை நாம் என்ன செய்ய முடியும்? ரொம்ப வேதனை, அதுதான் கஷ்டமாக இருந்தது. அந்த செத்து போன நினச்சி கூட அழலை. நான் இந்த உயிரோடு உட்காந்து திருத்துன்னு மூச்சு பார்த்துட்டு அதை பார்த்து தான் அழ வந்துச்சு எனக்கு. இதுங்களை என்ன செய்ய முடியும்? இந்த கூட்டத்தை என்ன செய்யறது, என்ன பண்ணுறது? இப்படி ஒரு கண்மூடித்தனமாக இருக்குது. ஒருத்தனை நரகத்துக்கும் அமுச்சு விட்டுருச்சிங்க. எல்லாம் சேர்ந்து பொட்டி வரப்போது அவன் குழியில் போய் இறங்க போகிறான். என்னுடைய காரியம் என்னென்று உண்மையாகவே வேதனைப்பட்டு விட்டு அல்ல. இப்போது செலவு இஸ்லாத்துக்கு வந்தால் கொஞ்சம் செலவு கம்மியாயிடுச்சு. அப்போல்லாம் பெரிய பெரிய மாலை வாங்கிட்டு போவேன். இப்போ மாலெல்லாம் வாங்கிட்டு போகிறதில்லை. யாருன்னா தெத்த கையை வச்சுன்னு போயிடுறது. கேட்டால் எங்கள் மார்க்கத்தில் கிடையாது அது அப்படின்னு சொல்லிடுறது. செலவு ரொம்ப கம்மி, 200 அது செலவு கம்மியாகுது. மாலை எல்லாம் வாங்கலாம். இப்போ ஒரே மாலைகளை போட்டு பெரிய பெரிய தடி மாலை, அதில் வேற வசதியான பெரிய தண்டு மாலை,
கொஞ்சம் கம்மியானவன், வசதி கம்மியானவன், மெலிதான மாலை, பெரிய தண்டு மாலை வந்தால் அழ சத்தம் அதிகமாகுது, ஐயோ ஆவோன்னு. மெலிதான மாலை வந்தால் அமைதியாக இருக்குது. எல்லாம் வேடிக்கை தான் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். பார்க்கும்போது உடனே ஒருத்தர், எட்வர்ட் ஓ பாடி, நல்லா பாடிய நீ பாடு, பாட்டு பாடுன்னு. அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுட்டு, பாடி பாட்டு இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிச்சிருக்கேன். வழக்கமாக பாடுவாங்க. என்ன பாட்டு பாடுவாங்கன்னா, எருசலேம் ஆலயம் வசித்த வீடாமே. அது என்னன்னா அழாதவங்களெல்லாம் அழ வைக்கிறது. அது யாருக்கெல்லாம் கண்ணில் தண்ணி வரலையோ இந்த சோகமான பாட்டை பார்த்தா திடீர்னு முந்தானி எடுத்து கண்ணை துடைக்கும், கட்சி பர்ஸ்லேருந்து இழுத்து கண்ணை துடைக்கும். ஏன்னா அமைதியாக இருந்தால் அந்த மாதிரி பாட்டு பாடும். அது மாதிரி அடுத்த பாட்டு, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. ஒரு அறவர்த்தா உங்களுக்கு அதுதான் டெக்னிக். அது இந்த பாடல் என்ன கூப்பிட்டு பாட சொல்லலாம், பாடலை பாடாத ஒதுங்கி போயிட்டேன். அப்போ தான் ஒருத்தர் என்னை கூப்பிட்டு, எட்வர்டு இங்கே வாங்க, நான் கேள்விப்பட்டது உண்மையா அப்படின்னு. உண்மைதான் அப்படின்னு. நான் உண்மைதான். என்னப்பா என்ன ஆச்சு? இதெல்லாம் இப்போ பேச முடியாது, எல்லாம் இருக்கிறாங்க. என்ன நான் புத்தகத்தையே கொண்டு வந்திருப்பேன், நான் எழுதின புத்தகத்தையே. அப்புறம் சாவல் ஏதோ புரட்சி பண்ணுற மாதிரி ஆகிடு, கலகம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் நான் கொண்டு வரல, நான் நம்பர் தரேன், நீங்கள் பேசுங்க என்கிட்டன்னு சொன்னேன். பாருங்கள், அதுப்போ எல்லாம் ஒரு நரகத்துக்கு போகின்ற கண்மூடித்தனமாக ஒரு கூட்டம். அந்த ரெவரண்ட் வர்றாரு, வெள்ளை அங்கி அணிஞ்சிட்டு வர்றாரு, பைபிள் வச்சுட்டு இருக்கிறாரு. பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் அருமையாக இருக்கிறது. இன்றைக்கு இவர் இயேசுவின் மடியிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கின்றார். அருமையான ஜனமே, இயேசு ஆபிரகாம் மடியிலே இவர் இளைப்பாறிக் கொண்டிருக்கின்றார். அருமை மகன் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து, பால் என்பவர் தன்னுடைய நாட்களிலே பரிசுத்தவானாய் வாழ்ந்து மரித்து இயேசுடைய மடியிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு பேசுகிறார். பேசும்போது இதே சம்பவம் தான் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் சர்ச்சுக்கே போக மாட்டார். அவர் எப்போ பாரு குடி தான், குடி குடி குடி. வீட்டில் சர்ச்சிலேருந்து ஒய்ஃபை கூட்டின்னு வந்து ஆம்லேட் போட்டு கொடுக்க சொல்லுவார். அவர் குஷ்டு வந்து அது மாதிரியான ஆள். அவர் இந்த மாதிரி ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார். சீரியஸ் ஆகிட்டோன்னா அவர் பாஸ்டர் தூக்கின்னு போயிட்டு அந்த தொட்டியில் முக்கி அவருக்கு ஞானஸ்நானம் என்ற பேர் கொடுத்து அவர் கிறிஸ்தவர் ஆகிட்டாங்க. செத்து போயிட்டார். செத்து போயிட்ட பிறகு அதே தான் பரிசுத்தவானின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறதுன்ற எடப்பாவி. அவன் பொண்டாட்டியை வந்து சர்ச்சில் வந்து கூட்டு வந்து ஆம்லேட் போட சொன்னவன் அவன். அப்போவும் அந்த பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறதுன்னு சொல்கிறான். இதே தான் வருது. மறுபடியும் கல்லறைக்கும் போகிறாந்தால் அந்த ரெவரண்ட் பாதிரி என்றவன் அந்த கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அந்த கல்லறைக்கும் போய் குழியில் இறக்கும் போதும் சில வார்த்தைகளை கொடுக்குறான். மண்வெட்டியில் எடுத்து ஒரு மண்ணை எடுத்து, மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதையாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் உம்மை அர்ப்பணிக்கிறேன், நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணோடு கலப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறாரு. அந்த சத்தியத்தை, ஒரு முக்கியமான சத்தியத்தை, பரலோகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சத்தியத்தை அந்த குயிலே போட்டு போச்சிடறான். அந்த பணத்தோடையே அந்த சத்தியத்தையும் போட்டு போச்சுட்டு சரி வந்த பிறகு அதே அத்தோட அது போதா இல்லை. அதுக்கப்புறமா வந்து 16வது நாளோ 18வது நாளோ ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. அந்த மீட்டிங்கில் வந்திருக்கிற ஒரு 500 பேர் நரகத்துக்கு அனுப்புகிறான். மறுபடியும் முதல்ல வந்து அனுப்பிட்டு மறுபடியும் அந்த 500 பேர் நரகத்துக்கு அனுப்புகிறான். என்ன நரகத்துக்கு அனுப்புகிறான்? இயேசுடைய மடியில் இருக்கிறாரு, அது மடியில் இருக்கிறாரு. இது திட்டவட்டமாக இயேசு சொல்லியிருக்கிறாரு, பரலோகமே என் சொந்தமே நான் என்று காண்பேனோ, என் என்ப இயேசுவை நான் என்று காண்பேன். அதை வச்சு பாட்டு பாடுற என் கிறிஸ்தவ சமூகமே, மத்தேயு 7:21 சொல்லுது, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்கிறவன் பிரவேசிப்பதில்லை. என்னை நோக்கி கூப்பிடாத, கர்த்தாவேன்னு கூப்பிடாதுன்னு ஆணித்தனமாக சொல்லிட்டு போயிட்டார். சொல்லிட்டு போயிட்ட பிறகு அப்பவும் நீ வந்து அந்த காரியத்தை நீ செஞ்சுக்கிட்டு தான் இருக்க. ஆக இந்த மக்களை நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு வேதனையும் என்னுடைய கண்ணீரும் தான் எனக்கு வந்து விட்டது. இதில் வேறு என்னுடைய அக்கா தங்கச்சிங்க, தம்பிங்க, உடன் பிறந்த அண்ணன் எல்லாரும் வேறு வந்திருந்தாங்க அந்த இதுக்கு. நான் பார்க்கும்போது, யா அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திலிருந்து, இப்படிப்பட்ட ஒரு நரகத்திற்கு செல்லுகின்ற ஒரு கூட்டத்தினின்று என்னை மீட்டெடுத்து நீர் என்னை கொண்டு வந்தது மாத்திரமல்ல,
என்னுடைய உறவினர்களுக்கும் நான் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லி முடிந்தவரை அல்லாஹ் நாடினால் அவர்களை சொர்க்கத்திற்குரியவர்களாக மாற்ற வேண்டும் என்று நான் ஒரு நியத் வைத்து கொண்டு வந்தேன். ஆகவே அல்லாஹ்வை அன்றி அல்லாஹ் இல்லாத வீடும் அல்லாஹ் இல்லாத நாடும் ஒன்றுக்குமே உதவாது. என்னை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்டுடைய நிலைமை என்ன ஆகும், மக்கள் இருக்கிற இந்த குறைந்த சம்பாத்தியத்தில் குடும்பத்தை நடத்த முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி நம்ம மத்தியில் எழுந்திருக்கிறது. நம்ம கிடைக்கின்ற இந்த வருமானத்தை கொண்டு நம் வாழ்க்கையை நடத்த முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு காரணம் நாம் என்ன பொறுத்தவரையில் அல்லாஹ்வை இறைவனாய் கொண்டிருக்கின்ற நாம் அஞ்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இந்த திடீர்னு ரம்ஜான் முடித்த உடனே பிரியாணி சாப்பிட்டுட்டு தந்தூரி சாப்பிடணும் போல இருந்தது. ஆனால் முடியல, விட்டுட்டேன். தந்தூரி சாப்பிடணும் போல இருந்தது. என் ரப்பு என் தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறான். உடனே நைட்டு ஒரு ஃபோன் வந்தது எனக்கு, பிரதர் எங்கே இருக்கிறீங்க அவனு. அவர் கூட்டின்னு போயிட்டு இந்த மாதிரி கிரில்லு சிக்கனு தந்தூரி சிக்கன்லாம் வாங்கி அடுக்கி வச்சிட்டாரு டேபிள் மேலே. நம்முடைய தேவைகளை கண்டிப்பாக அவன் அறிந்து வைத்திருக்கிறான். அது நான் நிச்சயமாக நான் அதில் மேலே 100% நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறேன். நம்ம அது என்ன பண்ணுறேன், இப்போ கடன் வந்தவுடன் ஒரு மனிதனுக்கு பண தேவை வந்தவுடன் அவன் அல்லாஹ்வை நோக்கி போவதில்லை. இப்போ ஒரு கடன்காரன் அந்த வட்டிக்கு யார் விடுறானோ அவன் தான் மூஞ்சிக்கு தரானே தவிர அல்லாஹ் தெரியறதில்லை. பண தேவைகள் வருது, பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் போது, இல்லை வேறு ஏதாவது காரியங்கள், பெண்ணுக்கு திருமணம் அப்படின்னும் போது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கே ஒரு தாமஸ் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் வட்டிக்கு வாங்கலாம், இங்கே இவர் இருக்கிறாரு, ரமேஷ் இருக்கிறாரு, அவர்கிட்ட போகலாம் அப்படி தான் நினைக்கிறானே தவிர அல்லாஹ் கிட்ட போகலான்னு அல்லாவின் ஜனம் கூட நினைக்கிறது இல்லை. காரணம் அல்லாஹ் சொல்கிறேன், நம்பிக்கை கொண்டோரே தான் என்று சொல்கிறானே தவிர இஸ்லாமியர்களே என்று எனக்கு நான் சொல்லியிருக்கேன்னா குரானில் இஸ்லாமியர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக முடியாது. இஸ்லாமியர்கள் அனைவருமே நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக முடியாது. நம்பிக்கை கொண்டவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்க முடியும். ஆக நம்பிக்கை கொள்வது தான் முக்கியம். இப்போ நம்மளுடைய தேவைகளுக்காக நம்பிக்கை கொள்வது தான் மிகவும் முக்கியம். அன்றைக்கு பனி இஸ்ரேல் மக்கள் 410 வருடங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டிருந்த போது மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் செங்கல்களை சுட்டு அறுக்கின்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் செங்கல்களை சுட்டு அறுக்கின்ற வேலை, அவர்களுக்கு அதிகப்படியான வேலைகளை கொடுத்து அவர்களை ஒடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த இஸ்ரவேல் மக்கள் அழிந்து போக வேண்டும், அவர்கள் எகிப்து தேசத்திலே சந்ததிகளாக பெருகிவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக அவர்களை அழிக்க வேண்டும் என்று சிறிதளவு உணவும் பெருமளவு வேலையும் கொடுத்து அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அப்போது இஸ்ரவேல் மக்கள் நாளாக அந்த கொடுமை, அதுவரை அவர்கள் அல்லாஹ்வை தேடவில்லை, அதுவரையில் அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி பார்க்கவில்லை. கொடுமை தாழ முடியாமல் யா ரப்பு அப்படி என்ற ஒரு வார்த்தையை கொடுக்கும் பொழுதுதான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து, என் மக்களின் என் ஜனங்களின் அழுகுரல் என் காதிலே கேட்டது, நீர் அவர்களை விடுவிப்பாயாக என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய தேவைகள், நம்முடைய அனைத்து தேவைகளையும் ரப்புவிடத்தில் தான் கேட்க வேண்டும். ஒன்றுமில்லை, என்னுடைய மகன் பேர் ஜோ ஆப்ரஹாம், அவன் +2 எக்ஸாம் எழுதினான், 1033 மார்க் எடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். நான் அதிகப்படியான கல்லூரிகள் எதுவுமே நான் ட்ரை பண்ணலை, எல்லாம் அல்லாஹ்வின் பாலில் நான் நினச்சேன். நான் நியூ காலேஜில் சேர்க்கணும், நியூ காலேஜில் சேர்த்தா அவன் அப்படியே மார்க்கத்தின்படி அவன் நடக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆகவே அங்கே ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருக்குது. அது காலையில் எழுந்துச்சு அவ்வளோ சீக்கிரம், அதுவும் பஸ்ஸு இந்த மெட்ரோ ட்ரெயின் கட்டுறதுனால ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்குது, அது வழியாக போக முடியாது, மணிக்கணக்கில் ஆகுது என்ற காரணத்துக்காக நான் என்ன பண்ணேன், சரி MCCலையும் லயோலா காலேஜ்லேயும் போட்டுட்டு அவ்வளோதான் போட்டுட்டேன். அப்புறம் இங்கேயும் ஃபஸ்ட் லிஸ்ட்லேயும் வரல, செகண்ட் லிஸ்ட்லேயும் பேர் வரல, நம்ம தேர்ட் லிஸ்ட்லேயும் வரல. அங்கே MCC இப்போ கேட்டால் முடியாது, கட் ஆஃப்லாம் நிறைய இருக்கணும், 180 கிடைக்காதவங்களாம் இருக்காங்க, 1033 தானே எடுத்திருக்கான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் விட்டுட்டு அந்த ரம்ஜானில் இருந்து என் ரபு எனக்கு டொனேஷன் கட்ட முடியாது, என்னால் கட்ட முடியாது, அந்த நச்சை அந்த கட்டட நிதி அந்த நிதி எதுவுமே கட்ட முடியாது, நான் வெறும் ஃபீஸ் கட்டுற மாதிரி எனக்கு பாருங்கள், நான் என்னுடைய நிலைமையை நீர் அறிவீர், நான் என்னுடைய எல்லாவற்றையும் நீர் அறிவீர், உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஆகவே நான் கேட்டேன். திடீர்னு நேற்று மெசேஜ் இந்த மாதிரி லயோலா காலேஜில் அட்மிஷன் கிடைச்சி, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமே அவன் ஒரு சிபாரிசு பண்ணேன்,
சிபாரிசு பண்ணாமல் இல்லை. நான் நினைக்கிறேன் அது கூட அல்லாஹ்வின் மூலமாய் கிடைத்த சிபாரிசாக கூட இருக்கலாம். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இஸ்லாமியர்கள் முதலில் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் மீது ஒருவர் நம்பிக்கை கொள்ளும் போது அந்த தீன் அழகாக இருக்கும். அல்லாஹ் மேல நம்பிக்கை கொண்டாத ஒரு முஸ்லீமுடைய தீனு நல்லா இருக்காது. அது அந்த நீ அல்லாஹ் மேல நம்பிக்கை கொண்டாதான் உன்னை சுற்றி இருக்கின்ற உன்னுடைய மார்க்கம் அழகு பெறும். உன்னுடைய அழகை கண்டு பிறர் உன்னை தேடி வருவார்கள். அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளாமல் நீர் மனிதர்கள் மேல நம்பிக்கை கொண்டு, சுய பலத்தின் மேல நம்பிக்கை கொண்டு, உன் கால்களின் மேலும் கரங்களின் மேலும் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தால் உன்னுடைய மார்க்கம் அசிங்கமா உனக்கு கலை இழந்து போய்விடும். அப்புறமா நான் ஒரு முஸ்லீம், என் மார்க்கத்தின் பக்கம் நீ வா என்று கூப்பிடுவதற்கு கூட நமக்கு தகுதியற்றவர்களாயிருக்கும். ஆகவே நம்முடைய முஸ்லிம்களாகிய நாம் முதலில் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நம்முடைய அனைத்து காரியங்களும் இருக்க வேண்டும். நாம் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டால் மாத்திரமே நம்முடைய முகம் பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் பிரகாசித்து வலப்பக்கமும் இடப்பக்கமும் முன்சென்று சென்றதால் சொர்க்கத்தில் பார்க்கும்போது நம்முடைய முகம் வான தூதரை போல பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் நம்ம ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த மகிமையை நாம் இழந்து விட வேண்டாம். ஆகவே நாம் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டால்தான் நாம் தீனை அழகாக வைத்துக் கொள்ள முடியும். நம்மிடம் தீன் அழகாக இருந்தால்தான் நம்முடைய தீன் மற்றவர்களுக்கு போய் நாம் கொண்டு செல்ல முடியும் என்று கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.